சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல கும்பராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள்ல கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவு கிடைக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் வீடியோ காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியில ஜென்ம சனியா இருக்கிற சனி பகவான் இந்த ஜூலை மாசத்துல வக்ர நிலையை அடைகிற காரணத்தால ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லயுமே தடைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் ஒன்னொன்னா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதியாவே இருந்தாலும் அவர் ஜென்ம சனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி இருப்பார். அது மூலமா உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மன செலவுல ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு கவலைப்பட்டு மன நிம்மதியையும் இந்த காலகட்டத்துல முழுமையா இழந்துட்டு நிப்பீங்க. அதுவே சனி பகவான் வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உடல் ஆரோக்கியத்துல எதிர்பார்க்கலாம். இது மூலமா உங்களோட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பாதியா குறையும். பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு மருந்து மாத்திரைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்க ராசிக்கு 2ல ராகு இருக்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா துண்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவுதான் நீங்க முக்கி உழைச்சாலும் உங்களால ₹1 கூட சேமிக்க முடியாது. ராகு பகவான் 2ல இருக்கிற காரணத்தால தொடர்ச்சியா விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கறத ராகு பகவான் ஏற்படுத்துவார். அதுலயும் முக்கியமா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ராகு பகவானால பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். அதுலயும் முக்கியமா 2வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால நிலை இல்லாத வருமானம் அப்படிங்கறதையும் ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் உங்களோட தொழில் ரொம்பவே சிறப்பா நடக்கும். லாபமும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கைகள்ல கிடைக்கும். ஆனா மறுநாளே உங்களோட தொழில எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. டெட் ஆன மாதிரி உங்க தொழில் அப்படியே மந்த நிலைமைக்கு போயிடும். இதனாலேயே தொழில பெரிய அளவுக்கு முதலீடும் பண்ண முடியாம, தொழிலை விரிவுபடுத்தவும் முடியாம, தொழிலை கைவிட்டுட்டு போகவும் முடியாம ஒரு 2 கட்ட நிலைமைய பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சமீப காலமாவே சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த 2 கட்ட நிலைமை அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துலயும் உங்களுக்கு தொடரத்தான் போகுது. இன்னும் சொல்ல போனா ராகு பகவான் பயிற்சி ஆகிற வரைக்கும் நிலையான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அந்த வருமானத்தை நம்பி எந்த ஒரு பிளானையும் நீங்க பண்ணவும் முடியாது. அடுத்ததா கடன் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கடனை குறைக்கணும், கடனை வாங்கக்கூடாது, இருக்கிற கடனை அடைச்சிடணும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி மறுபடியும் நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க கடனோடவே தூங்கி கடனோடவே எந்திக்கக்கூடிய ஒரு சூழலை தான் தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால கும்பராசிக்காரங்க இந்த ஜூலை மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடன் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா கடன் வாங்குங்க. நமக்கு அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. அதே போல 2வது வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த எண்ணத்தாலேயே குறுக்கு வழியிலேயாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கட்டாயமா ஏற்படும். அதனால கும்பராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி உங்க நேர்மையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாதீங்க. குறுக்கு வழியில முன்னேறணும் அப்படின்னு எப்பவுமே நினைச்சிடாதீங்க.
அதே நேரம் இந்த ஜூலை மாசத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில ஒன்னா இணைஞ்சி உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 4வது வீட்டுல குருவும் செவ்வாயும் இணையறதால குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது. இந்த ராஜ யோகம் தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்கு உண்டான வரன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியா வரன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது, ஆனாலும் வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் வரன்கள் உங்க வாசல தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா 4வது வீடு அப்படிங்கிறது உங்க தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால தாய்வழி சொந்தத்திலேயே உங்களுக்கு வரன்கள் அமையறதுக்கும் உங்களோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கும் இந்த ஜூலை மாசத்துல அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கும்பராசிக்காரங்க இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கிற எண்ணத்துல வரக்கூடிய வரன்களை எல்லாம் தட்டி கழிக்காம உங்களுக்கு ஏத்த மாதிரியான வரன்கள் வருது அப்படின்னா தாராளமா திருமணத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது கூடவே 4வது வீட்டுல ஏற்படக்கூடிய இந்த குருமங்கள யோகம் உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில உதவிகளையும் ஒரு சில ஆதரவையும் உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த ஜூலை மாசத்துல உதவிகள் எந்த பக்கத்துல இருந்து கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு படிப்படியா முன்னேறி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இணையறதால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாசத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும். நீங்க சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது நீதிமன்ற வழக்குகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில அதாவது ஜூலை 8ஆம் தேதி சுக்கிர பகவானும் ஜூலை 15ஆம் தேதி சூரிய பகவானும் 5வது வீடான மிதுன ராசியில இருந்து 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசிக்கு பயிற்சி ஆவாங்க. சூரியனும் சுக்கிரனும் சத்ருஸ்தானத்துல இருக்கும்போது எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் 2 மடங்கா அதிகரிக்கும். நண்பன் நினைச்சு நீங்க பழகிட்டு இருந்தவனே எதிரியா மாறுவான். அவன் மூலமா நிறைய துரோகங்களை சந்திப்பீங்க. ஒரு சில பண இழப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வீண் பழிகள் உங்க மேல வந்து விழுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மாதத்தோட பிற்பகுதியில பழகிறவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ரொம்ப நெருக்கமா பழகாதீங்க. எத்தனை வருஷ பழக்கமா இருந்தாலும் சரி அவங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைக்காதீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரை நம்பியுமே பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, தாய் தந்தையாவே இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. யாரை நம்பியும் பணத்தை ஒப்படைக்காதீங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு நெருக்கடி இல்லாத காலகட்டமா இருக்கும். பெரிய அளவுல வேலைகள்ல டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது, மன அழுத்தம் அப்படிங்கறதும் இருக்காது. அதே நேரம் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்யற இடத்துல புதுசா எதிரிகள் உருவாவாங்க. புதுசா நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் கைகலப்புகள் ஏற்படுறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மாதத்தோட தொடக்கத்துல பொறுமையா இருக்க முயற்சி பண்ணுங்க. கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க கோபப்படுறீங்க அப்படின்னாலே நஷ்டத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்க கோபத்தை முழுமையா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகு பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அதே நேரம் உங்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் செவ்வாய் பகவானோட இணைஞ்சு 4வது வீட்டுல இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த ஜூலை மாசத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை கிட்ட இருந்து சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தொடர்ச்சியா சந்திக்கக்கூடிய தோல்விகள்ல இருந்தும் ஏமாற்றங்கள்ல இருந்தும் உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு சிறப்பான ஆறுதல் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.